உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? வெங்கடேஷ் கால் பண்றாரு. என்ன வெங்கடேஷ், ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? சிஸ்டர், விஷயம் கேள்விப்பட்டேன். இசைக்கு உங்க வீட்டுக்காரரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாராமே, அதுவும் மேலதாளத்தோட. ஊர் முழுக்க இதே பேச்சாதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே வெங்கடேஷ். ஏங்க, உடம்பு பிறந்த அண்ணனே தங்கச்சி வாழ்க்கையில் இப்படி விளையாடலாமா? இது சரியா? தப்புதான், அது எனக்கு தெரியுது. ஆனா அது அவன் காதுல ஏறவே மாட்டேங்குது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்தா அவங்களாவே பேசி அது தானா சரியாகட்டும் அவங்கள விட்டுறணும். அதை விட்டுட்டு இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கூட்டிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அப்போ இசைக்கு வாழ்க்கை அவ்வளவுதானா? சண்முகம் உணர்ச்சி வசப்பட்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றான். ஆனா நான் அறிவால ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரோச் பண்றேன். நிச்சயம் அவன்கிட்டயும் இசைக்கு கிட்டயும் நான் பேசுவேன். அவளை மறுபடியும் நான் கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல விடதான் போறேன். அப்பாடா, உங்க மனசு மாறலையே. நீங்களும் இங்க மாறிடுவீங்களோன்னு நினைச்சேன். சண்முகத்துக்கு தங்கச்சிங்களோட மனசு முக்கியம், எனக்கு அவங்களோட வாழ்க்கை முக்கியம். பிரச்சனைனா உடனே தோத்து போய் ஓடி வந்துடக்கூடாதுல்ல. அங்கேயே இருந்து போராடுறவதான் மனுஷி. அத திரும்ப திரும்ப நான் அவங்க கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கேன். ரொம்ப நன்றி சிஸ்டர், நான் வச்சிடுறேன். சரி வெங்கடேஷ். கேட்டியா? காதுல விழுந்துச்சா? உங்க அண்ணியே அவங்க வாயால சொல்றாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் எல்லாமே. இசைக்கிய கூட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தான் உங்க அண்ணி சொன்னாங்க. அப்போ உன்னை மட்டும் அக்செப்ட் பண்ணி வச்சுப்பாங்களா? மேலதாளம் இல்ல, ஆன மேல வச்சு உங்க அண்ணன் கூட்டிட்டு போனாலும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இங்கதான் வந்து நிக்க. கோவிச்சுட்டு போறது வீரம் இல்ல, மறுபடி இங்க வந்து நிக்கிறப்போ அசிங்கப்பட்டு நிக்கணுமே. அதையும் யோசிச்சுப்பார். ஓவரா சீன் போடாம மரியாதையா கையெழுத்து போட்டு வை. எனக்கு தூக்கம் வருது.
ஆ, நல்ல கடுமையான காய்ச்சலால இருக்கு. கண்ணை காட்டுங்க. ஆஹா, அழகான கண்கள், அழகான கருவிழிகள். வாயை காட்டுங்க. நல்ல நாக்க வெளில நீட்டுங்க. நைட்டுன்னு தோசையும் கறி குழம்பு சாப்பிட்டீங்களா? வாயை செக் பண்ணா வயிற்று செக் பண்ணிட்டு இருக்க? அது என்ன வயிறு வரைக்குமா தெரியுது? இல்ல, நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாதானே நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியா? அதுக்காக சொன்னேன். கையை காட்டுங்க, நாடி பார்க்கலாம். போடா. ஏங்க, நாடியை பார்த்தா தானே எப்படி துடிக்குதுன்னு தெரியும். ஆஹா. டிங் 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 புரிங். காதுல மாட்டு. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. அண்ணா, காதுல மாட்டு. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து காதுல மாட்டும்ல. ஆஹா, இங்க இத மறந்துட்டோம்ல. இப்ப பாரு. இப்ப மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் நல்லா இழுத்து விடுங்க. டேய், இதுக்கு மேல இழுத்து விட முடியாது. என்ன கேக்குதுன்னு சொல்லி இப்போ. என்ன கேக்குது? அண்ணா, என்னென்ன கேக்கு? இளையராஜா பாட்டா? இலே உள்ள சம்மோ 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 சம்மோன்னு துடிக்கல. சரி, நீ பண்ணதெல்லாம் போதும். முதல்ல கிளம்பு. என்ன அதுக்குள்ள அவசரப்படுத? மருந்து மாத்திரை எழுதி தரணும்ல. அது மருந்து மாத்திரையா? ஆமா, பேஷண்ட் ஏதணும்ல. டானிக்கு எல்லாம் 3 வேளைக்கும் டானிக்கா கொடுக்கணும்ல. அப்பதான் ஜுரம் டக்குன்ட்டு போமா. இல்லை, நான் கொடுக்கறதுல நல்ல கவனமா பார்த்து வேலைக்கு உன் மைனிக்கு கொடுக்கணும். புரியுதா? ஒண்ணு மிஸ் ஆண்டா கூட அப்புறம் காய்ச்சல் சரியாவது சொல்லிவிட்டேன். இந்தல இதெல்லாம் உன் மைனிக்கு வேலைக்கு கொடுத்துட்டு. ம் 3 டானிக்கையும் 3 வேளை கொடுக்கணுமா டாக்டர்? ஆமாமா. டேய், முதல்ல அதுல நீ என்ன மருந்து எழுதி கொடுத்திருக்க? அது குடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.